வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசியோட ராசிநாதன் யாரு? குரு. அவர் 5ஆம் வீட்டில் இருக்காரு. யாரோட இருக்காரு? புதனோட இருக்காரு. இதனால ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்காரு உங்களுக்கு. சனி 3ஆம் இடத்துல செவ்வாயோட சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செவ்வாய் 23ஆம் தேதி ராகுவை போய் சேருவார். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவோட உடல்நலத்தை கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது. ஏன்னா ராகு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இதனால உங்களோட அம்மாவோட பிரச்சனை, அம்மாவோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை, உறவினரோட வம்பு வழக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுப்பாரு சனி பகவான். ஏன்னா ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணீங்க, எதுவுமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கலாம் தான் சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் தனுசு ராசி கொஞ்சம் பெருமிச்சு விட்டுருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க சொல்ல போனால். எல்லோரும் வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, வாழ்க்கை கொஞ்சம் பெட்டராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. நிறையா பேர், ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமை தான். ஏன்னா ஜாதகத்தில் எதுவும் பலாப்பழம் எதுவும் கொஞ்சம் சரியில்லாத நிலை, கிரகநிலை எதுவும் சரியில்லாமல் அமைப்பில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் சரியாயிரும். எந்த கவலையும் படாதீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா ராசிநாதன் நல்ல கிரக அமைப்பில் இருக்காரு. ராசிநாதன் நல்லா இருந்தாலே உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக உங்களோட உடல் மிக அற்புதமாக இருக்கும். எந்த குறைகளும் எதுவும் வராது இந்த மாதம். மன அழுத்தம் ஏகப்பட்ட மன அழுத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரை இருக்கும். அந்த மன அழுத்தம் கொஞ்சமாக ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசிக்காரருக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நல்ல புது கார் வாங்கணும், இல்லாட்டி ஒரு காரை புதுப்பிக்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லாட்டி என்னோட பழைய வீடை புதுப்பிக்கணும், ஒரு லேண்டு வாங்கணும், இன்னொரு என்னோடய லேண்டை விற்றுட்டு இன்னொரு இடத்துல நான் லேண்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தையும் நடக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில். ஆனால் முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது. இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி நடக்குது. உங்களோட அதிர்ஷ்ட யாரு? சூரிய பகவான். அவர் பயிற்சியாகி ஒரு நல்ல நிலைக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு அற்புதமான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இல்லாட்டி அவங்களோட உடல் நரயத்தில் மிக நிறைய ஆபத்துகள் இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனை இருந்திருக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில். ஆனால் இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குங்க. உங்களுக்கு அப்பாவுக்கு சண்டை இருந்தாலுமே, இல்லை அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. நல்ல உடல் மேம்பட்டு வரும். நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை அவருக்கு தெரியும். நீங்களே மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க. இந்த 9ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்காரு. தந்தை மூலமாக சில நல்ல விஷயம் நடங்குங்க. அவங்க பூர்வீக சொத்தோ இல்லை அவர் மூலியமாக ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு உங்களுக்கு சேருங்க இந்த மாதம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு ராகுவோட சேர்க்கை இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த மாதத்துல இது ஒன்று தான் மைனஸ். இப்போ எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. செவ்வாய் ராகு சேரக்கூடாது தனுசு ராசிக்கு. அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது குறிப்பாக கவனமாக இருக்கணுங்க. தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. இல்லாட்டி பிரயாணமே இருசுக்கான வாரத்தில் பிரயாணம் பண்ணலாம். பஸ்ஸில் போகிறது இந்த மாதிரி போகிறது நல்லது. இரவு நேரத்தில் டூ வீலரில் பயணம் போகிறத கட்டுப்படுத்துறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் சரியில்லாத நிலைமை இருக்கிறதுனால வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்து ஒரு சிறந்த மாதமாக இருக்குங்க. சுக்கிரனும் உங்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதுவுமே நல்ல அமைப்பு தாங்க. தொழில் நல்லா போகும். இதுவரை தனுசு ராசிக்காரருக்கு தொழில் கொஞ்சம் மோசமாக இருக்கும், சொந்த தொழில். இனிமேல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல பயிற்சி ஆகிறனால தொழில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. புதிய தொடங்கணும்னா தொடங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அமையும். நீங்கள் 2-3 வரைக்கும் யோசித்து செயல்படுறது ஒரு நல்ல பலனை தரும். போய் தொடங்க வேண்டாம் சொல்லலை, யோசித்து செயல்படுங்க. புது முதலீடுகள் எதுவும் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஆனால் பண வரம் கண்டிப்பாக அந்த மாதம் இருக்குங்க. தொழில் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிரந்தரமான வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். வேலை கிடைக்காதவங்க கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துக்கோங்க. நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட முயற்சி மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கீங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும். புதன் தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறதுல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறந்த பலனாக இருக்கும். நல்ல பலனை தருங்க இந்த மாதம். இந்த மாதம் ஓரளவு சொல்லணும் நல்ல மாதங்க. கடன் தொழில் இருக்கீங்களா, உங்களோட கடன் தொழில் எல்லாமே தீரும். தொழில் அமையும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. தந்தைகளின் சொத்துக்கள் வரும். அதுக்கடுத்து
புது வீடு வாங்குவீங்க, இல்லாட்டி பழைய வீடை வந்து புதுப்பிக்கக்கூடிய யோகம் வரும். தொழில் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, வண்டி வாகனத்தை செல்லும்போது இப்போ கவனமாக இருக்கணும். தாயோட உடல் நலத்தை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க அவங்கள. மற்றபடி எந்த பலனுமே இல்லைங்க. தந்தை தாய்க்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மாதமாக தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய மாதமாக இருக்கும். சரிங்களா, தனுசு ராசிக்காரர்கள்.